ஐயா ஐயா தர்மம் ஐயா. வியாபார நேரத்தில் வந்து உயிர் எடுப்பானோ? யோ போயா, போய் அடுத்த கடை போறியா? போயா. ஐயா ஐயா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. தம்பி என்னங்க ஐயா? தம்பி, நான் ஒன்று கேட்பேன், தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? என்ன சொல்லுங்க ஐயா. எல்லாரும் 1 ரூபா 2 ரூபா போடுவாங்க, நீங்க ஏன் தம்பி 50 ரூபா போடுறீங்க? அதிகமாக கொடுத்தா உங்களுக்கு உதவியா இருக்கும், நல்லா கிட்ட எனக்கு நன்மை கிடைக்கும், அதனால கொடுத்தேன். தம்பி, நீங்க எனக்கு 50 ரூபா போட்டது எனக்கு உதவியா இருக்கும் என்பது உண்மைதான். ஆனா ஆண்டவன் இடத்துல உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது தம்பி. யோ கொடுக்கறத வாங்கிட்டு போயா, எதுக்கே வீண் பேச்செல்லாம் பேசிட்டு இருக்க? இருங்க பாய், அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். தம்பி, உங்க முதலாளி உங்களை நம்பி ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொல்றாரு. அந்த பொருளோட விலையை விட அதிகமா பில்லு போட்டு வாங்கி உங்க முதலாளியோட நம்பிக்கைக்கு மோசடி பண்றீங்க. அந்த பணத்தை இருந்து தர்மம் பண்றீங்க. இதுக்கு உங்க அல்லாஹ் இடத்துல நன்மை கிடைக்காது, தண்டனை தான் கிடைக்கும் தம்பி. யோ வந்தமா பிச்சை எடுத்தமா போன மாட்டிருக்கணும். நீங்க வந்து சும்மா சட்டமெல்லாம் பேசிட்டு இருக்காதையா? தம்பி, நான் பிச்சைக்காரன் தான். அதுக்கு நான் பெத்த பிள்ளைங்க காரணம். உழைச்சி திங்க உடம்புல தெம்பு இல்லை, வியாபாரம் செய்ய பணம் இல்லை, உதவி செய்ய எந்த நாதியும் இல்லை, செத்து போக நான் கோழையும் இல்லை. எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அடுத்தவங்க பொருளை திருட மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன், மோசடி பண்ண மாட்டேன், மோசடி பண்ணுறவங்களுக்கு துணை போகவும் மாட்டேன். இந்தாங்க தம்பி, உங்கள் பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க.